சொல்லுக்கான பொருள் சைவ சித்தாந்தம் என்றால் என்னன்னு கேட்டா, சைவம் என்றால் சிவசம்பந்தமானது, சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு என்று பொருள். சரி, இப்ப இந்த சொல்லை வைத்துக் கொண்டு இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்குள்ள நுழைந்து ஆழமா நிறைய பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு சைவ சித்தாந்தம் 5 பொருள் சொல்லுதுங்க. நீங்க அடிப்படை 5 பொருள். நீங்க சைவ சித்தாந்தத்தை விளங்கி கொள்ளணும்னா 5 பொருளை பற்றிய அறிவு நமக்கு வேண்டுங்க. அந்த 5 பொருளை பற்றி தெரிந்து கொண்டால் ஒருவாறு சைவ சித்தாந்தம் எளிமையாயிடும். சரி, அந்த 5 பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 இறைவன். அவன் தான் பதி அப்படின்னு அவனுக்கு பேர். இறைவனுக்கு இன்னொரு பேரு பதி அப்படின்னு சொல்லுவோம். 2வது உயிர், அதாவது நாம பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள். இங்க இறைவனை சொல்லும் போதுங்க பன்மையில சொல்லக்கூடாது. இறைவன் ஒருவன் தான். ஆனா உயிர்னு சொல்லக்கூடாது, உயிர்கள் அப்படின்னு பன்மையில சொல்லணும். ஏன் பன்மை சொல்ல போகணும் அப்புறம் விளக்கம் பார்ப்போம். எனவே இறைவன் ஒருவன். 2வது உயிர்கள், உயிர் அல்ல உயிர்கள் அப்படின்னு சொல்லணும். 3வது ஆணவம் என்று ஒரு பொருள். 4வது மாயை என்று ஒரு பொருள். 5வது கண்மம் என்று ஒரு பொருள். இப்ப இந்த 5 பொருள்ங்க, இறைவன், உயிர்கள், ஆணவம், கண்மம், மாயை, இந்த 5 பொருளை பற்றிய ஆராய்ச்சியை சொல்வதுதான் சைவ சித்தாந்தம். இப்ப இந்த 5 பொருள் உண்டான முதல் நம்பணும். அப்புறம் நம்பின பிறகுதான் அப்புறம் நாம ஏற்றுவது மறுப்பது அப்படிலாம் வரணும். இப்ப முதல் கேள்வி, இறைவன் உண்டா? அந்த கேள்விக்கு வருவோம். முதல்ல கடவுள்னு ஒரு ஆள் இருக்கிறாரையா? முதல்ல நாமெல்லாம் சேர்ந்து கடவுள் இருக்கிறான்னு நினைச்சுக்கிறோமா, இல்ல உண்மையிலே கடவுள் இருக்கிறார்? இது ஒரு கேள்வி சொல்லணும். நான் உங்ககிட்ட கொடுத்த நேரம் ஆகிடும், ஆனால் நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும். இப்போ நமக்கு தெரிய விஞ்ஞான உலகம் சொல்லுகிற உண்மை என்னன்னா, பூமி என்கிற கோள் என்ன பண்ணுது, தன்னைத்தானே ஒரு முறை சுத்துகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆகுது தன்னை சுத்துறதுக்கு. இந்த பூமி தன்னை சுத்திக்கிட்டே சூரியனை நீள்வட்ட பாதையில் சுத்தி வருகிறது. 360 நாள் ஆகுது அப்படி சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இந்த இயக்கத்தை இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம். சூரியன் என்கிற அந்த கோள் பூமி சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது. இது எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். இப்ப என்ன கேள்வி, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுகிறதே, அது தானா சுத்துதா இல்ல யாராவது சுழல வைக்கிறார்களா? இதான் கேள்வி. நீங்க தானா சுத்துதுன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டா, அது மாதிரி இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் காட்டுங்களேன் பார்க்கலாம், தானா சுத்துற பொருள். இப்ப இந்த ஃபேன் இருக்குதுங்க, தானா சுத்துதா அல்லது சுத்த வைக்கப்பட்டு சுத்துதா? உங்ககிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கான சர்க்கியூட் எல்லாம் கொடுத்து கையில ஒரு ரிமோட் ஒன்று கையில் வச்சுக்கிட்டோம். வேணும் போது இப்படி ஆன் பண்ணா சுத்தும், வேண்டாம்னு நினைச்சோம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்ப இந்த சுழல்கின்ற இந்த சுழற்சிக்கு ஒரு மேன் பவர் ஒன்று இருக்குது. ஆனா அது நேரடியா தொடர்பு இருக்குதா? இல்ல, ரிமோட்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சுழல்வது அப்படின்னு எடுத்துக்கொண்டா, இது இந்த ஃபேன் என்று சொல்லக்கூடிய காத்தாடிக்கு அறிவு கிடையாது. அது அறிவற்ற பொருள். இந்த அறிவற்ற பொருள் சுழல்வதற்கு அதுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தை இயக்குவதற்கு ஒருத்தர் தனியா வேணும். அவர் தான் விரும்பும் போது இயக்குவாரு, வேண்டாம்னா நிறுத்திக்கலாம். அப்ப இந்த காற்றாடி சுழல்வதற்கு ஒருவர் இருப்பது போல பூமி என்கிற கோள் சுழல்வதற்கு யார் ஒருத்தர் வேணும்? ஒரு ஆள் வேண்டும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்லணும்? பூமியை போல தானே சுழல்கின்ற ஒரு பொருளை இந்த உலகத்துல நீங்க காட்டணும். ஏதாவது இருந்தா காட்டணும். நீங்க ஏதாவது உதாரணம் தெரிஞ்சு சொல்லலாம். இது தானா தானே சுத்துது அப்படின்னு நீங்க ஏதாவது இருந்தா காட்டுங்க. பூமியை சுற்றுவது போல இந்த உலகத்தில் சடப்பொருள், உதாரணத்துக்கு சொல்றேங்க, சக்கரம் ஒண்ணு இருக்குது, தானா சுத்துமா என்ன? சுத்தாது. அதுல சக்கரம் இருக்கு அப்படின்னா நீங்க உட்கார்ந்து ஏறி உட்கார்ந்து அதுக்கான இயக்கத்தை கொடுத்தாதான் சக்கரம் சுத்த போகுது. அப்படியே தானா சுத்துதா? இல்லையே. எந்த அறிவற்ற பொருளாவது தானே இயங்குகிறதுன்னு ஒரு பொருள் நீங்க சொல்லிட்டா நான் சொல்லக்கூடிய கருத்து இருந்து பின்வாங்கிக்கலாம். இப்ப நான் சொல்லலாம், இந்த கடிகாரத்துல முள்ளு சுத்துதே, தானா தானுங்க சுத்துது, ஆட்டோமேட்டிக் கடிகாரம் இது அப்படின்னு சொல்றோம்.
நீங்க எல்லாம் பேர் நீங்க ஆட்டோமேட்டிக்னு வச்சுட்டீங்க. இதை பின்னாடி திருப்பி பார்த்தா தான் இதுக்குள்ள என்னென்ன சர்க்கியூட் போட்டு, இதுக்கெல்லாம் சின்ன சக்கரம், பெரிய சக்கரம், நொடிமுள் சுத்துக்கு ஒரு சக்கரம், இதையெல்லாம் வடிவமைத்து இதுக்கு ஒரு சின்ன பேட்டரி ஒன்று போட்டு இதெல்லாம் வடிவமைத்த ஒரு என்ஜினியர் இருக்கிறாரா இல்லையா, ஒரு விஞ்ஞானி இருக்கிறானா இல்லையா? அப்ப இந்த கடிகாரத்தை பார்த்தா இதை உருவாக்கி ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இருக்கான்னு தான் பதில் சொல்லுவான். இல்லைங்க இது தானாவே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயமாக நம்ப மாட்டோம். அப்ப பூமி என்கிற கோள் தானாவே வந்துருச்சுன்னு சொன்னா அது நம்புவதாக இல்லை. அடுத்தது, இந்த பூமி சுத்துதே அப்படின்னு கேட்டா அது தானாலாம் சுத்தல, அதற்கு சுழலக்கூடிய ஆற்றலை கொடுத்து ஒருத்தன் சுழல வைக்கிறான், எனவே அது சுழல்கிறது. நான் சொல்றேன் இறைவனாலதான் பூமி சுழல்கிறது என்று. நீங்க சொல்றீங்க அது தானா சுத்துது அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்க சொல்வதற்கு எனக்கு வேறொரு எடுத்துக்காட்டு நீங்க சொல்லுங்க. அறிவற்ற ஒரு பொருள் தானாகவே சுழல்கிறது என்பதற்கு நீங்க ஏதாவது ஒரு பொருளை காட்டலாம், எந்த பொருள் வேணாலும் காட்டலாம். அப்படி இல்லை. அப்ப ஒரு சுழற்சி என்பது அறிவற்ற பொருளுக்கு தானே இல்லை என்பது பெறப்படுகிறது. அவ்வளவுதாங்க விடை. அறிவற்ற பொருளுக்கு தானே சுழல்கிற திறன் அதுக்கு இல்லை. அதை சுழலச் செய்வதற்கு ஒருவன் வேண்டும். இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இதையே எடுத்துக்கொள்ளுங்க. நொடிமுள் என்று ஒரு முள் இருக்குது. அந்த முள் சுத்துது நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க. இது அப்படியே ஒரு வினாடிக்குள்ள ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடுது. இது ஒரு சுத்து சுத்துனா பெரிய முள் ஒரு நூல் நகரும், ஒரு வினாடி நகர். அந்த சின்ன முள் அது கூட நகர்றது தெரியாது, ஆனா நகருது. இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த பூமி தன்னைத்தானே சுழலுது, ஆனா சுழல்வதே தெரிய மாட்டேங்குது. நீங்க சுழல்கிறதுன்னு சொன்னா யாரா நம்புவோமா? நம்ப மாட்டேங்கிறோம். ஆனா அதனுடைய நகர்தல் எப்படி இருக்குங்க? ரொம்ப மெல்ல நகர்கிறது. எது போலன்னு கேட்டா சின்ன முள்ளு போல அப்படி நீங்க வச்சுக்கொள்ளலாம். ஆனா அப்ப இந்த 3 முள் இருக்கிறது. இந்த 3 முள்ளினுடைய சுழற்சி என்பது ஒன்றொன்றும் சுழந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இது இவ்வளவு வேகத்துல சுழல வேண்டும் என்று அதுக்குரிய கட்டமைப்பு உள்ளுக்குள்ள இருக்குது அல்லவா? அது மாதிரி பூமிக்கு ஒரு கட்டமைப்பை செய்து இது 24 மணி நேரத்துக்குள் தன்னை சுற்றி கொள்ள வேண்டும். சுற்றினா மட்டும் போதாது, 365 நாள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வர வேண்டும். இந்த சர்க்கியூட்டை அமைத்ததுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறான். அந்த விஞ்ஞானியை தான் நான் கடவுள் என்று சொல்லுகிறோம். நீங்க என்ன பேர் வேணாலும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். எனவே அந்த இறைவனுடைய இயக்கத்தால தான் பூமி என்கிற கோள் இயங்குகிறது. அப்ப இந்த இறைவன் இல்லாமல் இந்த உலக இயக்கம் என்பது இல்லை. இப்ப நான் இறைவன் உண்டு என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இது என்னமோ நீங்க போட்டு விஞ்ஞானம் போட்டு குழப்புறீங்க, விட்டுடுவன். இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. நம்முடைய உடம்பு இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இப்ப நாம இருக்கிறோம், நமக்குள்ள உயிர் இருக்கிறது. எனவே நாம என்ன பண்றோம்? நிக்கிறோம், நடக்கிறோம், போறோம், வர எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் இருந்தாரு, திடீர்னு இறந்து போயிட்டாரு. இப்ப ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்புல இயக்கமே இல்லை. ஏங்க இல்லை? கண் இருக்குது, பார்க்க மாட்டேங்குது. காது இருக்குது, கேட்க மாட்டேங்குது. வாய் பேச அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த உடம்புக்குள்ள உயிர்னு ஒரு பொருள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு, அது இப்பதான் போச்சுங்க, அதனால அப்படியே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உயிர் என்பது அறிவுடைய பொருள், உடம்பு என்பது அறிவற்ற பொருள். இந்த அறிவற்ற உடம்பை அறிவுடைய உயிர் இயக்குகிறது. இது விளங்கிச்சான்னு பார்த்துக்கொள்ளும். இப்ப அறிவற்ற உடம்பை இயக்குவதற்கு அறிவுடைய உயிர் ஒன்று வேண்டும். அப்ப உலகம் என்பது அறிவற்றது என்று சொன்னால் அறிவற்ற உலகத்தை இயக்குவதற்கு அறிவுடைய முதல்வன் ஒருவன் வேண்டும். இல்லைங்க, அப்பனா அப்படி வச்சுக்குவோம். உலகத்துக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஏன் அறிவற்றது இல்லைன்னு வச்சுக்குவானு கேட்டா, உலகத்துக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பத்திரப்பதிவுகளை உங்க மேல பதிவு செய்ய முடியாது. ஏன்டா என் மேல இருக்கிற உங்க மேல பதிவு பண்ணிக்கிறேன், அது கேட்குமா இல்லையா? 50க்கு 50 என் இடம்னு எழுதுன்னு வச்சுக்கங்க, நிலம் கேட்கும்ல. என் இடத்த உங்க இடம் பதிவு பண்றியான்னு கேட்குமா கேட்காதா? நிலத்துக்கு அறிவு இல்லை, அதனால யாரு பேர் வச்சுக்கிட்டாலும் அது ஒண்ணும் பண்ண போறது இல்லை, இல்லைங்களா? அதுக்கு அறிவு இருந்துன்னு என்ன பண்ணும்? என் இடத்துல உங்க பேர்ல எப்படா பதிவு பண்ணான்னு கேட்குமா கேட்காதா? அப்ப அறிவில்லாத சடப்பொருளுக்கு அறிவு இல்லாததுனால நம்மள அது எந்த உரிமையும் நம்மகிட்ட என்ன பண்ணுங்க கேட்பதில்லை. நம்ம வீட்டுல கார் வச்சிருக்கிறோம், சாவியை போட்டா 6 வாரம் எடுத்துட்டு போலாம். ஏன்? அதுக்கு அறிவு கிடையாதுங்க, சாவி தான் அதுக்கு வேணும். சாவி இருந்தா போதும், ஏறி உட்கார்ந்தோமா திரும்பணும் வண்டி எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல கூடிய குழந்தை ஒருத்தர் இருக்கிறாங்க, தம்பிங்க வான்னு கூப்பிட்டா வருமா என்ன? யார் யா நீ, ஏன் கூப்பிடுற? வரமாட்டேன்.
ஏன் வரமாட்டேங்கிறோம்? எங்க அப்பா உள்ள இருக்காங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, நீ யார் கூப்பிடுறதுக்கு? அப்ப அறிவு இருக்கும்போது மறுக்கிறோம் இல்லைங்களா? அறிவு இல்லைன்னா போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப காரு நம்மளை கேட்கறது இல்லை, ஏங்க முதலாளி வரலீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னா சொல்லுது. அதுக்கு முதலாளியே யாரும் தெரியாது, திருடன் யாரும் தெரியாது, யாரும் ஒற்றும் தெரியும். ஏன்? அது அறிவற்ற பொருள். எனவே அறிவற்ற பொருளுக்கு தானே இயங்குகிற இயக்கம் இல்லை, அறிவுடைய பொருளுக்கு இயக்கம் உண்டு. அதுலதான் சின்ன வேறுபாடு. தானே என்கிற இயக்கம், இயக்க என்கிற இயக்கம்னு ரெண்டா பிரிக்கணும். அதை அதுலாங்க சைவ சித்தாந்தம் இருக்கிறது. எனவே இப்ப நமக்கு தேவை, இறைவன் இந்த உலகத்துக்கு உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்டா எளிமையான ஒரு விடை சொல்லணும்னா, உலகம் சுற்றுகிறதுன்னு வைத்துக்கொண்டு உதாரணம் சொல்லுங்க. அது மாணவர்கள் விளங்கி கொள்ள முடியலன்னு சொன்னா உடம்பை வைத்துக்கொண்டு சொல்லுங்க. உடம்பு இயக்கத்துக்கு உயிர் இன்றியமையாதது, அதுபோல உலக இயக்கத்துக்கு இறைவன் இன்றியமையாதவன்.